தென் தமிழகத்தில் உள்ள துறைமுக நகரமான தூத்துக்குடியில் உலகத்தரம் வாய்ந்த பெட்ரோ கெமிக்கல் தொழிற்சாலை அமைப்பதற்கான இறுதிக்கட்ட பணியில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளது. கோணம் 1. சென்னையில் நடந்த மாபெரும் தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தூத்துக்குடிக்கு அதிகப்படியான முதலீடுகள் குவிந்த நிலையில் தற்போது தூத்துக்குடிக்கு மற்றொரு மெகா ஒப்பந்தத்தை பெறவுள்ளது. இந்த திட்டத்தின் வாயிலாக சுமார் $9 பில்லியன் முதலீடு குவிய உள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை தலைமையகமாக கொண்டு பல துறையில் வர்த்தகம் செய்யும் சக்தி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மூலம் இந்த மாபெரும் முதலீடு திட்டம் வெற்றியடையப் போகிறது. தென் தமிழ்நாட்டில் தொழில் முதலீடு குவிய தொடங்கியிருப்பது ஒரு நல்ல முன்னேற்றமாகவே பார்க்கப்படுகிறது. கோணம் 2. தூத்துக்குடியை பொறுத்தவரை மிகப்பெரிய துறைமுகம் கிரேட் காட்டன் ரோடு என்கிற துறைமுகத்துக்கு செல்லும் மிக நீண்ட சாலை வசதி, விமான நிலையம் போன்றவை இருப்பதால் தென் மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான மையமாக தூத்துக்குடி திகழும் என்பதில் சந்தேகமே இல்லை. கோணம் 3. 2020ஆம் ஆண்டில் குவைத் நாட்டின் அல் முட்டாவா அண்ட் ஆம்சன்ஸ் கோ அமைப்பின் கிளை நிறுவனமான சதர்ன் பேர்ல் ரிஃபைனரி அண்ட் பெட்ரோகெமிக்கல்ஸ் மற்றும் இங்கிலாந்து லாமட் நிறுவனத்துடன் கைகோர்த்து தூத்துக்குடியில் முதல் கட்டத்தில் சுத்திகரிப்பு நிலையத்தையும் இரண்டாம் கட்டத்தில் பெட்ரோகெமிக்கல் ஆலையை நிறுவவும் திட்டமிட்டது. ஆனால் கோவிட்-19 மற்றும் பிற வணிக இடையூறுகள் காரணமாக இந்த ஒப்பந்தம் வெற்றியடையவில்லை. தற்போது இது பெட்ரோகெமிக்கல் திட்டமாக மாற்றப்பட்டிருக்கிறது. எப்படியாயினும் தொழில் வளர்ச்சி என்பது பரவலான நிலையை அடைவதால் இது பெரும் முன்னேற்றமாகவே பார்க்கப்படுகிறது. கோணம் 4. துறைமுகம் இருந்தால்தான் தொழில் வளர்ச்சிக்கு அடித்தளமிட முடியும் என்று மட்டுமே நினைப்பது அறியாமையாகும். ஏனெனில் இன்றுள்ள போக்குவரத்து வசதியில் தூரம் என்பது ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் துறைமுகம் இருப்பதும் ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். இதர தென் மாவட்டங்களுக்கும் ஏற்ற தொழில்களை அங்கெல்லாம் நிறுவவும் முன்வர வேண்டும். கோணம் 5. தொழில் வளர்ச்சி பெற மக்களின் ஒத்துழைப்பும் அவசியமாகும். தொழில் முனைய வருவோருக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் விதத்தில் சூழ்நிலை இருக்கக்கூடாது. உழைப்பை தர வேண்டும், ஊதியத்தை பெற வேண்டும் என்கிற மனநிலையை மக்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். மக்களின் உழைப்பும் ஒத்துழைப்பும் தான் தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் முக்கியமான காரணியாகும். குறிப்பாக அரசியல் தலையீடுகள் இருக்கவே கூடாது.